இளம் தலைமுறை விவசாய நண்பர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் உங்கள் அருண். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. அதாவது இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் பல தொழில் இருந்தாலும் இந்த உழவு தொழிலே தலையாய தொழில் அப்படின்னு நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நிறைய தென்னை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறதும், அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய பொருளாதார சேதநிலையை ஏற்படுத்துவதுமான தென்னை காண்டாமிருக வண்டை எப்படி இயற்கை முறையில் நம்ம கட்டுப்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க, இந்த காணொலிக்குள்ள உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு பொருளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் தென்னை காண்டாமிருக வண்டை பிடிப்பதற்கான இனக்கவர்ச்சி பொறி. இதுதான் தென்னைக்கான அந்த இனக்கவர்ச்சி பொறி. இதை வச்சு நம்ம இன்னைக்கு எப்படி இந்த தென்னை காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்த போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தென்னையோட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இதில் அதிகப்படியான காண்டாமிருக வண்டியினோட சேதநிலையை உங்களுக்கு தெரியும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இலைகளில் இந்த டைமண்ட் ஷேப்பில் ஒரு கட்டிங் தெரியும். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல டைமண்ட் ஷேப்பில் ஒரு கட்டிங் தெரியும். இதுதான் காண்டாமிருக வண்டியினுடைய சேதநிலை. இது ஒரு 3 வருஷத்து மரம் தான். இந்த மரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக 1, 2, 3 இடங்களில் மொத்தம் அடிச்சிருக்குது. இப்போது இதை கட்டுப்படுத்துறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கிறோம் நம்மளுக்கு தென்னை இனக்கவர்ச்சி பொறி. ஆங்கிலத்தில் இதுக்கு ரைனோசரஸ் பீட்டில் பெரமோன் லியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தென்னை காண்டாமிருக வண்டுக்கான இனக்கவர்ச்சி பொறி. அதில் வைக்க போகிற இந்த லியூர். இந்த லியூரில் அந்த பெண் பூச்சியினுடைய வாசம் இருக்கும். இந்த பெண் பூச்சியினோட வாசத்துக்கு அனைத்து ஆண் பூச்சிகளும் விழுந்துடும். இப்படி ஆண் பூச்சிகளெல்லாம் கவர்ந்து இழுக்கிறதுனால நம்ம நெல்லில் சொன்ன மாதிரியே அனைத்து ஆண் பூச்சிகளையும் கவர்ந்து இழுக்கிறதுனால அதனுடைய இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தினாலே முடிஞ்ச வரைக்கும் நம்ம பூச்சிகளோட அடுத்த தலைமுறையை கட்டுப்படுத்த முடியும். அப்போ இதை இன்றைக்கி ரெடி பண்ணி அவங்க வைப்போம். இதுக்கு எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்படி ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி. இப்போ முதல் கட்டமாக நம்மளுக்கு இந்த கையில் இருக்கிறது தான் தென்னை இனக்கவர்ச்சி பொறிக்கான ரைனோசரஸ் பீட்டில் லியூர், அதாவது காண்டாமிருக வண்டுக்கான லியூர். இந்த லியூரை முதல்ல அந்த மூடியினுடைய இந்த துவாரங்கள்லாம் நம்ம மாட்டி வைப்போம். இதை மாட்டினதுக்கப்புறமா நம்ம இந்த பாதி எடுத்துக்கிறோம். இந்த பக்கெட்டில் இந்த பாதி அளவுக்கு, இதில் பாதி அளவுக்கு நம்ம இளநீர் அதை ஊற்றி அதில் ட்ரை ஈஸ்ட், இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் இருந்தால் சிறிதளவு போட்டு நம்ம அந்த பூச்சியை கவர்ந்து இழுக்கிறதுக்கு வந்துச்சுன்னா கவர்ந்து இழுத்ததுக்கப்புறம் விழுகும்போது விழுந்து இறப்பதற்கு அதில் இளநீர் ஊற்றி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு 3 இளநீர் இருக்குது. இந்த 3 இளநியை இதில் ஊற்றி இதில் வைக்கலாம். இப்போ இந்த பக்கெட்டில் நம்ம ஒரு பாதி அளவுக்கான இளநீரை ஊட்டியிருக்கோம். இந்த இளநீரில் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு சிறிதளவு சேர்த்தா போதும். ஏன்னா அது நொதிச்சு வரும்போது அதில் ஏற்படுற அந்த வாடைக்கு பூச்சிகள் வேகமாக இதில் விழுந்துடும். ஸோ இப்போ நம்ம அதில் லைட்டாக இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு சிறிதளவு நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ இதை இந்த வாளியில் வைக்க போகிறோம். இந்த வாளியானது எப்படி நீங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரத்தினுடைய அடிப்பாகத்துலேருந்து 3 அடி, இந்த 3 அடி முதல் 4 அடி உயரத்தில் தான் இந்த வாளியை கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பூச்சி அதிகப்படியான எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு ஈஸியாக கவர்ந்து இழுத்து இந்த வாளியில் விழுக ஆரம்பிக்கும். முதல்ல நம்ம இதை இந்த மரத்தில் கட்டுவோம். இப்போ நம்ம இந்த இளநீரில் ஈஸ்ட் கலந்த இந்த பக்கெட்டையும் இந்த லியூர் மாட்டியிருக்க, அதாவது காண்டாமிருக வண்டுக்கு இனக்கவர்ச்சி பொறிக்க வச்சுருக்க அந்த லியூரையும் இதில் மூடி இதில் வைக்க போகிறோம். உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒரு 3 அடி உயரத்தில் நம்ம இந்த வாளியை கட்டணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ
இந்த சின்ன இந்த 3 வருஷத்து கண்ணில் நம்ம இந்த இடத்துல நம்ம மாட்டி வாளியை தொங்க விடுவோம். மாட்டிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாளி தொங்கும்போது இந்த 3 துளைகள் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு துளை, இங்கிட்ட ஒரு துளை, இங்கிட்ட ஒரு துளை, மொத்தம் அந்த 3 துளைகள் தெரியும். இந்த 3 துளைகள் வழியாக என்ன பண்ணுவோம்னா அந்த காண்டாமிருகவண்டானது கவர்ந்து இழுக்கப்பட்டு இது வழியாக உள்ளே சென்று உள்ளே இருக்க அந்த தண்ணியில் இளநீரில் விழுந்து இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் இதே மாதிரி இளநீர் ஊற்றி நம்ம ஈஸ்ட் போட்டு மறுபடியும் வச்சிட்டோம் அப்படின்னா இதை ரொட்டீனாக நம்மளுக்கு காண்டாமிருகவண்டினோட தாக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கலாம். இப்போ வந்து நம்ம வச்சுட்டோம். இப்போ இந்த மூடியை வந்து லாக் பண்ணுறதுக்கு இது இன்னொரு லாக் இருக்குது. இப்போ இந்த லாக்கை வந்து அதில் மாட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த லாக்கு வந்து இந்த லாக்கு இதில் வந்து இப்படி மாட்டுறோம் அப்படின்னா மாட்டினதுக்கப்புறமா இதை எப்படி கழட்டி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்படி இருக்க இந்த மூடியை அடிக்கடி நம்ம வந்து விழுந்திருக்கா விழுகலையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லாக்கில் இப்படி எடுத்துகிட்டு இதை அப்படி திறந்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வண்டு விழுந்திருக்கா விழுகலையான்னு தெரியும். நம்ம பார்த்துட்டு இப்படி மூடிடலாம். இப்போ இதில் இந்த வாளியை நம்ம வச்சுட்டோம். இது ஒரு சரியான அளவில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு காண்டாமிருக வண்டானது வந்து விழுந்துடும். இது வந்து விழுந்ததுக்கப்புறமா ஒரு 2 நாட்கள் கழித்து அதை வந்து இன்னொரு காணொலியாக நான் உங்களுக்கு பதிவிட்டுறேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் அழகாக ஒரு குருவியான கூடு கட்டியிருக்குது. இந்த குருவி கூட பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அழிந்து வரும் சூழ்நிலையில் இந்த மாதிரி குருவிகள் கூடுகள் கட்டுறதாகட்டும், இந்த நம்ம வந்து இயற்கையை நோக்கி வந்து பயணிக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் டவர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால சாகுதுன்னு சொல்கிறாங்க. பூச்சி மருந்து நிறையா சேர்க்கறதுனால சாகுதுன்றாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் நம்ம வந்து இது மாதிரி குருவிகள் இந்த மாதிரி வாழ்கிறத பார்க்கும்போது நம்ம வந்து இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். எனக்கும் அது போன்ற ஆசைகள்லாம் இருக்குது. இந்த இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆசை எல்லாருக்குமே இந்த ஆசை இருக்கணும். ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இயற்கையானது நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஒரு கொடையாக இந்த இயற்கை நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. நம்ம அதுக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த பூமி தாய்க்கு நிறைய நல்லது செய்யணும். நம்ம இருக்க செயற்கை உரங்களை பயன்படுத்த நம்ம குறைக்கணும். ஏன்னா இந்த பூமி நம்மளுக்கு வந்து நல்லதை மட்டும்தான் கொடுக்குது. நம்ம அதுக்கு தீங்கான பொருட்களை கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இது இன்னையோட கண்டென்ட்டை இது முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் இந்த இனக்கவர்ச்சி பொறி இதில் வண்டி விழுந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். இது முழுக்க இது ஒரு இயற்கையான முறை தான். இது செயற்கையான பூச்சிக்கொல்லிகள் எதையுமே நம்ம இப்போ தெளிக்கலை. இதுக்கு இயற்கை முறையில் அந்த காண்டாமிருகம் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். இது போன்ற சிறந்த விவசாய குறிப்புகளுடன் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.